இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த நிலத்திலே உழைத்து அதில் விதைத்து பாடுபடும் பொழுது, அதில் உண்மையாயிருக்கும் போது அதில் வரும் ஆசீர்வாதங்களினால் திருப்தி அடைகிறான். அதை விட்டு கர்த்தர் கொடுத்த சிறிய தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் வீணென கருதி அலட்சியப்படுத்தி அதை பெருமை பேசிக்கொண்டு வீணரோடு சுற்றித் திரிபவன் மதியற்றவனாய் இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறான். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, இருக்கிறவிடத்திலே கொடுக்கப்படும், இல்லாதவிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தர் கொடுத்த சிறிய தாளந்துகளையும் நம் மண்ணில் போட்டு புதைக்காதபடியும் அதை அலட்சியப்படுத்தாதபடியும் அதில் உண்மையாய் உழைக்கும் போது அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை அலட்சியப்படுத்தும் போது ஆசீர்வாதத்தை இழந்து வீணராய் சுற்றித் திரிகிறோம். எனவே கர்த்தர் கொடுத்த பொறுப்புதனை நாம் அலட்சியம் பண்ணாதபடி அதை சரிவர செய்யும் பட்சத்திலே மேலும் அநேக பொறுப்புகளை, பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய பொறுப்புகளையும் உன்னிடத்திலே கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே கொடுத்த காரியத்திலே உண்மையாயிருக்கும் பொழுது கர்த்தரை உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.